லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதந்தோறும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஜென்சி கிட்ஸ்க்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜென்சி கிட்ஸ் யாருங்க இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்தந்த வருஷங்களில் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இன்னும் நல்லா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துல ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய லைஃபை எப்படி அமைச்சுக்கிறானோ அதுதான் அவனுடைய லைஃப்ல அடுத்த 30 வருஷத்துக்கான வழிகாட்டியா இருக்க போது, அடுத்த 30 வருஷத்துக்கான பேஸ்மெண்ட்டா இருக்க போது. அப்போ ரொம்ப முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷனா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஃபேமிலியை எப்படி டீல் பண்றாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், மேரேஜ் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எந்தெந்த வயசுக்குள்ள முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த 14 இருந்து 29 அப்படின்னு சொல்லக்கூடிய வயசுக்குள்ளாக தான். அப்போ அந்த டிசிஷன்ஸை இந்த ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணிக்கிட்டு உங்க லைஃபோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஜென்சி கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில ஜூலை மாதத்திற்கான பலன்கள் மேஷம் டு மீனம் பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு அப்கமிங் ஜூலை மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. நிறைய விஷயங்களில் உங்களுடைய பழைய திறமைகள், ஸ்கில்ஸ் எல்லாமே ரீஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். முதல் இடத்துல எஜுகேஷனுக்குள்ளே வருவோம். குருவினுடைய பரிபூரண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதோடு சேர்த்து புதனும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால எதிர்பாராத விதமாக சீட் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நினச்ச காலேஜில் இடம் கிடைச்சிடுற விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து கிளியர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதனால் அமைய போகுது. இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்கு ரொம்ப நல்ல முயற்சிகளை வந்து தாராளமாக எடுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு அப்ராட் போய் படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வேற்று மாநிலம் ஏதேனும் போய் படிக்கலாமா அப்படின்னு எண்ணம் இருக்கும். அதர் ஸ்டேட்ஸாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் கிளம்பி போகலாம். வேற்று நாடாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும், அதர் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஃபினான்ஷியல் லெவல் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா, நம்மளால் பண்ண முடியுமா, இந்த விஷயத்தை மட்டும் யோசிச்சுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸ் கட்டிடுவீங்க, அடுத்தடுத்த வருஷங்களுக்கான ஃபீஸ் வந்து கட்ட முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவலுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய படிப்புக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான விஷயமா அமைய போது. அடுத்து கெரியர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் புலம்புனது என்னென்னா, நான் வாட்டுக்கு விலைக்கு போகிறேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நிறைய பேசுகிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க. இன்னொன்று வந்து ஏன் வேலைக்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த டாமினன்ஸ் நேச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து செட் ஆகவே ஆகாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வேறு வழியே இல்லை, வேலை பார்க்குற இடத்துல வந்து சேலரிக்காக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு டாலரேட் பண்ணியே போயிட்டே இருந்திருப்பீங்க. இனி இந்த மந்த்துக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நிறைய அறிகுறிகள் வந்து கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். என்னடா இது, நம்ம கூட வேலை பார்த்தவங்க தானா இப்படி மாறி இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சடன் சேஞ்ச் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் அல்லது வந்து புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு கண்டிப்பாக நியூ இன்டென்ஷன்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற விஷயங்கள் அமைய போது. வேற்று நாடுகளுக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேறு ஊர்களுக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பூர்வீகத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூனும் கைரானும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்குது. இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் கைரான் கண்டிப்பாக மேஷத்தில் இருக்கிறப்ப பூர்வீகத்தை விட்டு நீங்கள் அடுத்த ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கான
வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு வருவோம். ஏற்கனவே செவ்வாயோட எனர்ஜி இங்கிட்ட யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடர்ன் பிளானட்டோட எனர்ஜி எல்லாமே சேர்றப்ப யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆன்லைன் பொட்டிக்கு வச்சுருக்கீங்களோ, ஆடை வடிவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நாங்களே தயாரித்து நாங்களே வந்து வரைஞ்சு இது ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியா மூலமாக நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கட்டம் இதை உயர்த்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய எக்ஸ்போ மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கலந்துக்க போகிறீங்க. எக்ஸ்போலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்க போகுது, லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் உங்களை சஜஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு இருக்குது. இதெல்லாம் முறையாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பார்க்குறப்ப ஃபேமிலி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறப்ப ஃபேமிலியில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. எல்லாருடைய உடல்நலம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் எல்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னுமே நல்ல விஷயங்களாக அமையும். அது மட்டும் இல்லாமல் எல்டர்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணாதப்பா இது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு பெரிய இழப்புகள் ஏதேனும் வராதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெரியோர்களுடைய அறிவுரை மட்டும் இல்லாமல் அவங்களோட விஷயங்களில் அடுத்த கட்டம் ஏதாவது பண்ணித்தர முடியுமா, லைக் அவங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கலாம், இல்லைனா வந்து நமக்குன்னு ஒன்றும் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கலாம். அம்மா அப்பா கிட்ட உட்காந்து பேசி இதெல்லாம் சரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிப்ளிங்ஸ் கிட்டையும் மனசு விட்டு பேசுங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து பார்க்குறப்ப இந்த லவ் இந்த மாதிரியான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் புதிய உறவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், இதனால் வரைக்கும் நான் சிங்கிளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கெல்லாம் கண்டிப்பாக புதிய உறவுகள் எது மூலமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியானால வரும். நிறைய வந்து டேட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரியான ஆப்ஸ்குள்ளே வர்றது, இல்லைனா இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கான லவ் அப்படிங்கிறது செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை வந்து கரெக்டாக வெரிஃபைடு ப்ரொஃபைலா டிக் மார்க் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபேக் அக்கௌண்ட்டில் போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு அதிகமாகவே இருக்கு. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே விஷயத்த திருமணமாக மாற்றிக்க முடியுமா சிம்மம் அப்படின்னு பார்க்குறப்ப குருவினுடைய பரிபூரண அருள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யுரேனஸும் இதுக்கு சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால யாராவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் போய் சொல்லுங்கள். அவங்க வீட்டில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் போய், அதாவது ஒரு தரப்பு வந்து நீங்கள் சிம்மமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருங்காலம்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணி சமாளிச்சிடலாம். நீங்கள் பேசுனா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த மந்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் பார்க்குறப்ப சிம்மம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த மந்த் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றியாளர் நீங்கள் தான். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒரு சுயஜாதகம் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ப்ரெக்னன்சி சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேரேஜ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேட்சிங் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன்ஸ், வாஸ்து, நியூமராலஜி மாதிரியான எண் நம்பரான சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, இது என்னுடைய ராசிக்கும் என்னுடைய லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக இல்லாமல் என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை செக்இன் பண்ணி பாருங்கள். நம்ம டீம் கிட்ட வாங்க, அவங்க கரெக்டாக உங்களை அனாலிசிஸ் பண்ணி கைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியாக இன்னும் அருமையான காணொளிகளோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.